வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் 3rd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வெட்டிங் ஆனிவர்சரியோட சேர்த்து இந்த லீன் பல்க் சீரியஸும் ஸ்பாயில் ஆகாம எப்படி நான் ஹேண்டில் பண்ணன்றத வாங்க பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு காலையில எம்டி ஸ்டொமக்ல கோவிலுக்கு போயிட்டோம். அதனால கோவிலுக்கு வாசல்லே ஒரு இளநீ அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேரா ரத்னா கேஃபேக்கு போயிட்டோம். அங்க 1 லிட்டர் சாம்பாருக்கு 2 இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்க ஃபில்டர் காஃபி நல்லா இருக்குன்றதுனால ஒரு அருமையான ஃபில்டர் காஃபி ஆனிவர்சரிக்கு நாங்க 2 பேரும் வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் கவனிக்கணும் இல்லையா, அதனால ஆன் தி வேல வரும்போது 2 நோ சுகர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்க 2 பேருக்கும் ட்ரீட் வச்சுட்டோம். எனக்கு மத்தியானம் 200 கிராம் ரைஸ் இருக்கு. ஆனா காலையிலே நான் கார்போஹைட்ரேட் லோட் பண்ணதுனால லஞ்சுக்கு வீட்லயே செஞ்ச கிரில் சிக்கனும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு லெக் டே. இதை ஸ்கிப் பண்ண கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்கிப் பண்ணா இந்த வாரம் ஃபுல்லா ஸ்கிப் பண்றேன்னு கன்ஃபார்மா தெரியும். அதனால என்ன நானே கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி லெக் டேவை முடிச்சு விட்டேன். பிறகு டின்னர் டேட்டா இன்னைக்கு புல்மேனுக்கு போயிருந்தோம். இங்க அருமையான ஒரு பஃபே நண்பர்களே. இந்த மாதிரி பஃபே பார்த்தா கண்டிப்பா எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவோம். ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினரா சொல்றேன், உங்க சீட் டே அன்னைக்கு உங்க கேலரிஸை உங்களுக்கு மேனிபுலேட் பண்ண தெரிஞ்சா சீட் டே எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அது எந்த விதத்திலயும் உங்க ப்ராக்ரஸை பாதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டயட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு மொத்தமே 200 கிராம் தான் கார்போஹைட்ரேட். மீதி ஃபுல் டே மீலுமே புரோட்டீன் சோர்ஸா தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்கே நான் இட்லி சாப்பிட்டதுனால லஞ்ச்ல அந்த கார்போஹைட்ரேட் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சிக்கன் தான் சாப்பிட்டேன். டின்னருக்கு பஃபேக்கே வந்திருந்தாலும் கார்போஹைட்ரேட்ஸ் நான் டச்சே பண்ணல. வீட்ல அடிக்கடி செய்ய முடியாத சில ஃபுட் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நல்லாவே சாப்பிட்டேன். ரோஸ்ட் சிக்கன், கினோவா சிக்கன் சாலடு, ஃபிஷ் சிக்கன் சாலடு, எக் சாலடு, ஜிஞ்சர் ஹனி ஃப்ரூட் சாலடு இதெல்லாம் சாப்பிட்டு என் வயித்தை ரொப்பிக்கிட்டேன். பிரியாணி, புலாவ், நூடுல்ஸ் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் பக்கமே நான் போவே இல்லை. என் வைஃப் டிசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் கேக்கும் சாப்பிட்டு அருமையா இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஃபினிஷிங் டச்சுக்காக என்னோட டிசர்ட்டா கொஞ்சோண்டு தயிர் சாதமும் ஊறுகாயும் சாப்பிட்டுட்டு நானும் அருமையா இருக்குன்ற ரியாக்ஷனை கொடுத்து இந்த நாளும் சந்தோஷமா முடிஞ்சது நண்பர்களே. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கதை அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். டட்டா பாய்.